ரைட், சாப்டர் 9 சொல்யூஷன்ஸ்ல ஷார்ட் ஆன்சர்ஸ் தேர்ட் ஒன் பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். So give an example of each: gas in liquid, solid in liquid, solid in solid, gas in gas. First நம்ம இதெல்லாம் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே எக்ஸாம்பிள்ஸையும் பார்த்துடலாம். gas in liquid. So gas in liquidனா ஒன்றும் இல்லை, கேஸ் வந்து dissolved in liquid. ஸோ லிக்விட்ல கேஸ் வந்து டிசால்வ் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அதை நான் கேஸ் இன் லிக்விட்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து டிசால்வ்ட் இன் வாட்டர் H2O. ஸோ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா சோடா வாட்டர் அப்படிம்போம். ஸோ நான் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவேன்னா, இப்போ 7up எல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கேஸ் வெளியில் வரும்ல, அந்த வாட்டரில் வந்து கார்பன் அப்படிங்கிறது என்ன ஆயிருக்கும், மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து வெளியில் ஓப்பன் பண்ணும்போது அப்படியே அது கேஸாக என்ன ஆயிரும் அப்படின்னா டிசால்வ் பண்ணி வச்சுருப்பாங்க, அது அப்படியே வெளியில் வந்துடும். அடுத்து சாலிட் இன் சாலிட். சாலிட்லையே சாலிட் வந்து டிசால்வ் இன் சாலிட். சாலிட்லையே சாலிட் வந்து டிசால்வ், வேற ஒரு சாலிட் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா டிசால்வ் ஆயிருக்கும். அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா சாலிட் இன் சாலிட். ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, காப்பர் வந்து டிசால்வ்ட் இன் கோல்டு. ஆக்சுவலி ஏன்னா கோல்டு வந்து எப்படி சொல்றது, ஒரு சாஃப்டான மெட்டல்னு சொல்லலாம். ஸோ கோல்டு வந்து ஒரு சாஃப்டஸ்ட் எலமெண்ட், கையில் தொட்டோன்னே அது என்ன ஆயிரும்னா உடஞ்சி போயிடும். ஸோ அதை கொஞ்சம் ஹார்ட் ஆக்குறதுக்காக காப்பர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிசால்வ் பண்ணி கோல்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதுதான் சாலிட் இன் சாலிடுக்கு வந்து எக்ஸாம்பிள். அடுத்து சாலிட் இன் லிக்விட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், சால்ட் வாட்டர், சுகர் வாட்டர் எல்லாமே. ஸோ சால்ட் வந்து எதில் டிசால்வ் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரில் டிசால்வ் ஆயிருக்கும். சாலிட் இன் வாட்டர்னா ஒன்றும் இல்லை, சாலிட் வந்து டிசால்வ் இன் லிக்விட். ஸோ அடுத்து கேஸ் இன் கேஸ். ஸோ கேஸ் வந்து வேற ஒரு கேஸோட டிசால்வ்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது கேஸ் இன் கேஸ். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா ஹீலியம் கேஸ் இருக்கு இல்லையா, dissolved in ஆக்சிஜன். ஸோ இது வந்து நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றோமான்னு கேட்டா, லைக் நம்ம இது வந்து மெடிசனுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹீலியம் கேஸ் வந்து ஆக்சிஜனோட டிசால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப எப்படி சொல்றது, ரெஸ்பிரேஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு எல்லாமே இந்த இதுதான் பண்ணுவாங்க. லைக் ஹாஸ்பிட்டல்ஸில் தான் இது யூஸ் பண்ணுவாங்க, ப்ராசஸ் எல்லாம் என்னன்னு தெரியல. ஸோ இதுதான் கேஸ் இன் கேஸ். ஹீலியம் கேஸ் வந்து ஆக்சிஜனில் டிசால்வ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டல் கண்டிஷன்ஸில். இப்போ ஒரு சம்மரி பார்த்துடலாமா? ஸோ கேஸ் இன் லிக்விடுக்கு என்ன பார்த்தோம், CO2 வந்து H2Oவோட அதாவது வாட்டரோட டிசால்வ் ஆயிருக்கும், அதுதான் சோடா வாட்டர். ஸோ அடுத்து சாலிட் இன் சாலிட். கோல்டை வந்து கொஞ்சமாச்சு ஹார்டாக பிரிட்டிலாக காமிக்குங்கிறதுக்காக காப்பர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிசால்வ் பண்ணி ஆட் பண்ணியிருப்பாங்க, அதனால அது சீக்கிரம் உடையாது. அடுத்து சாலிட் இன் லிக்விட்ல நம்ம டே டு டே லைஃப் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சால்ட் டிசால்வ்ட் இன் வாட்டர், சால்ட் வாட்டர். கேஸ் இன் கேஸ் வந்து ஹீலியம் கேஸ் வந்து எதில் டிசால்வ் ஆயிருக்கும் அப்படின்னா ஆக்சிஜனோட டிசால்வ் ஆயிருக்கும். இது மெடிக்கல் கண்டிஷன்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.